பேரறிஞர் அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட இந்த திமுக, பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலில் இயங்கிய இந்த திமுக, ஐயா கலைஞர் அவர்கள் தலைமை தாங்கிய இந்த திமுக இன்றைக்கு இவர்களுடைய அறிவாற்றலையோ கொள்கைகளையோ கொஞ்சம் கூட பின்பற்றாத, அதை பின்பற்றுவதற்கான அறிவு சார்ந்த எந்த விதமான கூறுகளும் இல்லாத ஒரு நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். திமுகவிற்கு அறிவு திருவிழா நடத்தக்கூடிய இந்த கூட்டம் ஏன் அண்ணாவினுடைய அறிவு திருவிழாவை நடத்தவில்லை? ஏன் பெரியார் அவர்களின் அறிவு திருவிழாவை நடத்தவில்லை? ஏன்னா ஐயா கலைஞர் அவர்களுக்கு கூட ஒரு அறிவு திருவிழா எடுத்து நடத்திருக்கலாமே. அவர்களுடைய அறிவு திறனையும் அவர்களுடைய அரசியலையும் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் கற்றுக் கொடுத்த கொள்கைகளையும் இதையெல்லாம் பேசியிருக்கலாமே. அதையெல்லாம் செய்வதற்கே இந்த திமுகவிற்கு இங்க அறிவில்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, கொள்கையற்ற கூட்டம்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாரே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலேயே திமுகவினுடைய கொள்கை என்ன? திமுகவினுடைய கொள்கையே மக்களை கொள்ளையடிக்கிறது, மக்கள் பணத்தை சுரண்டுறது, ஒரு குடும்பம் வாழ்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் சீரழிப்பது. இதுதானே இன்றைக்கு திமுகவுடைய கொள்கையாக இருக்கிறது. இதை தவிர திமுக வேற என்ன கொள்கை இருக்கு? அதையும் தாண்டி ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை தெரியுமா? இதே திமுக எப்பொழுதெல்லாம் இடி வலயத்திலேயோ இல்லை மற்ற புலனாய்வு அமைப்புகள் சிக்கும் போது எல்லாமே உடனடியாக டெல்லிக்கு சென்று டெல்லியில் இருப்பவங்களுடைய பாதங்களில் சரணாகதி அடையக்கூடிய ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. இவர்களுக்கு பேர் கொள்கை குன்றுகளா? இவர்கள் எல்லாம் கொள்கை குன்றுகள் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கூடி நின்று சிரிப்பார்கள். இவர்கள் எல்லாம் கொள்கையை பற்றி பேசுவதற்கு சுத்தமாக தகுதியற்றவர்கள். அறிவு திருவிழாவை நடத்துகிறார்கள், கொள்கைவாதிகள் என்று பேசிக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு உண்மையிலேயே அறிவு என்றால் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினர்